ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிறைய விஷயங்கள் சினிமாஸ்ல பார்த்துருப்போம். ஒரே நைட்ல பணக்காரனாகிறது, இல்ல ஒரே பாட்டுல பணக்காரனாகிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சினிமாஸ்ல பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் ரியல் லைஃப்லயுமே நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது ஓவர் நைட்ல பணக்காரன் ஆயிட்டான்டா இவனுக்கு, புதையல் அடிச்சிருச்சு நைட்டோட நைட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி தான் மத்திய பிரதேசத்துல ஒரு பழங்குடியின பெண்ணுக்கு ஒரு புதையல் ஒன்று மண்ணுல இருந்து கிடைச்சிருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். மத்திய பிரதேசத்துல பன்னா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல ராஜ்பூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அங்க இருக்கிற பழங்குடிய பெண் ஒருத்தங்க இருக்காங்க, வினிதா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அங்க நிறைய வைர சுரங்கங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது சொல்றதுக்கு முன்னாடி என்ன, அவங்களுக்கு இது கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு நிறைய ரொம்ப சந்தோஷமா அவங்களுக்கு இருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்துச்சு, சந்தோஷமாவும் இருந்துச்சு. ஏன்னா வைரங்கள் கிடைக்கிறது அங்க நார்மலான விஷயம் தான். ஏன்னா அந்த இடத்துல ஃபுல்லா நிறைய வைரங்கள் முன்னாடியில கிடைச்சிருக்கு. வைர சுரங்கங்களும் அங்க அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே அங்க இருக்கிற சுரங்கங்களை குத்திகைக்கு வாங்கி அங்க அவங்க தோண்டி பார்த்து அவங்களுக்கு அது மூலியமா பணங்கள் கிடைச்சு அந்த மாதிரி தான் விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப நாளாவே அங்க இருக்கிற மக்கள் யாருக்குமே அந்த மாதிரி புதையல் வைரங்கள் எதுவும் கிடைக்காம தான் இருந்துச்சு. அதனாலேயே ஓகே, நம்ம இதுக்கப்புறம் எதுவும் கிடைக்க போறதில்ல அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை அங்க வந்துருச்சு. அதுக்கப்புறமா இப்போ பல வருஷங்கள் கழிச்சு தான் இந்த பெண்மணிக்கு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாட்டி அப்படிங்கிற ஒரு சுரங்கத்தை அவங்க குத்திகைக்கு எடுத்து அங்க இவங்க கூட சேர்ந்து இவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல குழியை தோண்டி சுரங்கமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பண்ண இடத்துல தான் 1 இல்ல 2 இல்ல 3 டைமண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. கிடைச்ச 3 டைமண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு டைமண்ட் விலை மதிப்பு இல்லாத, அதாவது ரொம்ப அதிகமா மதிப்புள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மித்த 2 அதை விட கொஞ்சம் குவாலிட்டி கம்மி தான். ஆனா இந்த ஒரு டைமண்டுக்கு மட்டும் குவாலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. இதுலயே உங்களுக்கு பல பணங்கள் உங்களுக்கு நிறைய பணம் இதுலயே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வைரங்களை வினிதா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைர அலுவலகத்துல டெபாசிட் பண்ணிட்டாங்க. இது ஏலத்துக்கு போனதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு பணம் வரும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 டைமண்ட்ஸுமே ஏலத்துக்கு போயிருக்கு. ஏலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஏலத்துல இருந்து அவங்களுக்கு பணம் வரும். அந்த பணம் டாக்ஸ் மாதிரி எடுத்துட்டு மீதி பணத்தை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அந்த கிராமத்துல நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இருந்திருக்கு. ரொம்ப நாளாவே அந்த இடத்துல டைமண்டே இல்லப்பா, இதுக்கப்புறம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறமா இப்ப அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதே மாதிரியே போன வருஷத்துக்கு முந்தின வருஷமும் இதே மாதிரி ஒரு 2 கப்பிள்ஸ், அந்த பழங்குடியினவர்களை சேர்ந்த ஒரு 2 கப்பிள்ஸ் இந்த மாதிரி தோண்டி அவங்களுக்குமே ஒரு 8 வகையான டைமண்ட் கிடைச்சிருக்கு. ஆனா அதுவுமே ஒரு 12 லட்சம் அந்த மாதிரி தான் விலை போயிருக்கு. ரொம்ப பெரிய விலை மதிப்பு இருக்கிற டைமண்ட் அந்த மாதிரி கிடைக்காம இந்த மாதிரி ஒரு 8 டைமண்ட் கிடைச்சு அவங்களுக்கு பணம் கிடைச்சிருந்துச்சு. ஆனா இவங்களுக்கு கிடைச்ச இந்த 3 டைமண்ட்ல ஒரு டைமண்ட் மிகப்பெரிய தன்மையுடையது, நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஆய்வுக்கு அப்புறமா இதை சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா பல வருஷமா யாருக்குமே கிடைக்காமலா இருந்திருக்கு. நிறைய பேர் இதே மாதிரி குத்திகைக்கு எடுத்து அவங்களுக்குமே நிறைய டைமண்ட்ஸ் எதுவும் கிடைக்காம வேஸ்டா நாட்கள் போன மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு கிடைச்சது ஒரு ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஏற்படுத்தியிருக்காங்க. இவங்களுக்கு இந்த ஓவர் நைட்ல பணக்காரனாகிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த டைமண்டோட பணம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏலம் முடிஞ்சவங்களே உங்களுக்கு வரியெல்லாம் எடுத்துட்டு மீதி பணத்தை உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களையும் அவங்க சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாமே அவங்களை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இதை கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுமே தோண்டி ஏதாவது மண்ணுக்குள்ள இருந்து எடுக்கலாம்டா அப்படின்லாம் ட்ரை பண்ணியிருப்போம். ஏதோதானோ போய் நம்ம தொலைவணும்னா எதுவுமே கிடைக்காது. ஏன்னா அந்த காலத்துல இருந்து இந்த இடத்துல இப்படி இருந்திருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ஆராய்ச்சிகள் பண்ணி பார்ப்பாங்க. இந்த இடத்துல இதெல்லாம் இருந்துச்சுன்னா இப்ப மண்ணுக்கடியில இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த இடத்துல போய் அவங்க ஏதாவது தோண்ட ஆரம்பிக்கிறது, இல்ல சுரங்கங்கள் உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. நம்ம வாட்டுக்கு திடீர்னு நம்ம வீட்டுக்கு பின்னாடி போய் தோண்டி பார்க்கலாம்டா அந்த மாதிரிலாம் தோண்டி பார்த்தோம்னா எதுவுமே கிடைக்காது. ஸோ இதே மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.